Miracle Vitamin C Drink, power your immunity. தமிழ் சினிமாவில் ரஜினி கமலை அடுத்து அதே அளவு ரைவல்ரியுடன் உச்சரிக்கப்படும் பெயர் விஜய் அஜித். இவர்களை அடுத்து இருவரை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது தனுஷ் மற்றும் சிம்பு ஆகிய இருவருக்கு மட்டுமே கிடைத்த பெரும் கொடுப்பினை எனலாம். மேற்சொன்ன நட்சத்திரங்களுக்கு இணையாக பட்டாசு வெடித்து கட் அவுட் சகிதம் கொண்டாடி மகிழும் வெறித்தனமான ரசிகர்கள் பட்டாளம் இந்த இருவருக்கும் அதிகம். கஸ்தூரி ராஜாவின் மகன், செல்வராகவனின் தம்பி, ரஜினியின் மருமகன் என பல்வேறு அடையாளங்களுடன் வலம் வரும் தனுஷ் ஒண்டர் பார் நிறுவனத்தின் உரிமையாளர், தேசிய விருது பெற்ற நடிகர் என்கிற கெத்தோடு திரையுலகில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக மிளிர்கிறார். ஆனால் அவரோடு இணைத்து பேசப்பட்ட சிம்புவின் நிலைதான் கடந்த சில ஆண்டுகளாக பரிதாபத்திற்குரிய ஒன்றாக இருந்துவிட்டது. அவரை ஆதரிப்பவர்களே எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு சிம்புவின் எதிர்காலம் குறித்த கேள்வியை எழுப்பியது ஊரறிந்தது. படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வரமாட்டார், திட்டமிட்டபடி படத்தில் நடித்துக் கொடுக்க மாட்டார், கதையில் தேவையில்லாமல் தலையிடுவார் என்றெல்லாம் அவர் குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்து சிம்பு என்றொரு நடிகரே இல்லை என்னும் அளவுக்கு ஆக்கிரமித்த அனைத்தையும் அடித்து நொறுக்கி அதே களத்தில் நான் இன்னும் இருக்கிறேன் என்பதாக வந்து நிற்கிறார் சிம்பு. இன்னும் சொல்ல போனால் ரஜினி ஸ்டைலில் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என கெத்தாக நிற்கிறார் சிலம்பரசன். தமிழ் சினிமாவில் சிம்பு அளவுக்கு சமகால நடிகர் ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருப்பாரா என்பது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் அவரை சுற்றி வட்டமடிக்க தம் மீதான அத்தனை சர்ச்சைகளை கடந்தும் அவர் மீண்டு வந்திருக்கிறார் என்றால் சும்மாவா? அதனால்தான் சிம்பு ரசிகர்கள் அவரது இரண்டாம் தொடக்கத்தை அப்படி கொண்டாடி மகிழ்கின்றனர். வா தல வா, உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எஸ்டிஆர் இஸ் பேக், இதுக்குத்தான் ஆசைப்பட்டோம் தலைவா, வர்ற பொங்கல் நம்மளோடது என சிம்புவின் ரசிகர்கள் கமெண்டில் எழுதி தள்ளுவதை கவனிக்காமல் விட்டுவிட முடியாது. இப்படி சிம்பு குறித்த கொண்டாட்டத்துக்கு ரசிகர்கள் தயாராக காரணமாக இருந்தவர் இயக்குனர் சுசீந்திரன். மாநாடு படத்தின் துவக்கமே பெரும் சர்ச்சையான நிலையில் ஒரு வழியாக ஈஸ்வரன் படப்பிடிப்பு முடிந்து வெளியீட்டுக்கும் தயாராகிவிட்டது. தீபாவளிக்கு டீசர் வெளியாகிறது என்பதே ரசிகர்களுக்கு அதற்கு முந்தைய நாள் வரை தெரியாமல் இருந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஈஸ்வரன் படத்தின் டீசர் ஒரு விருந்து என்றே கூறலாம். செம்மையா, ஃப்ரெஷ்ஷா, ஸ்டைலா திரைக்களத்தில் மீண்டும் சிம்பு. எப்படி இது சாத்தியமானது? கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்த உடல் எடையை அனாயசமாக எப்படி குறைத்தார் என்றெல்லாம் வியப்பில் ஆழ்ந்த கேள்விகள் பலரிடமும் தொக்கி நிற்பதை பார்க்க முடிகிறது. ஏன் இத்தனை வெறி அவருக்கு? பார்க்க பப்ளி மாஸாக இருந்த சிம்புவா இப்படி? இவ்வளவு நாளா ஏன் இதை வெளிப்படுத்தவில்லை? அவரை உற்று கவனிப்பவர்களுக்கு இது புரிந்திருக்கும். ஆகையால் தான் கொரோனா சமயத்தை தனக்கான வாய்ப்பாக மாற்றிய சிம்பு அதையே தனது உடலமைப்பை மாற்ற கிடைத்த தருணமாகவும் பயன்படுத்திக் கொண்டதுடன் இந்த மாற்றம் எடை குறைப்பு பற்றியது மட்டுமல்லாமல் தனது சுயம், வாழ்க்கையின் நோக்கம், லட்சியங்களை அறிந்து கொள்ளவும் தான் என்று அவரது சகோதரியே ட்விட்டரில் பதிவிடும் அளவுக்கு போனது. சினிமா என்றால் என்னவென்றே தெரியாத குடும்பத்தில் இருந்து வாய்ப்பு தேடி வந்தவரல்ல சிம்பு. அவர் பிறந்ததே தமிழ் சினிமாவில் பழம் தின்று கொட்டை போட்ட குடும்பத்தில் இருந்துதான். அவரது தந்தை முதலாக பட வாய்ப்பு தேடி மயிலாடுதுறையில் இருந்து சென்னை வந்தபோது கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர். தன்னுடைய உழைப்பும் திறமையும் அவருக்கான வாய்ப்பை அடுத்து ஏற்படுத்தி தர படத்தின் ஒட்டுமொத்த துறையையும் தூக்கி சுமக்கும் அளவுக்கு அவர் வளர்ந்த கதையை தமிழ் திரையுலகம் மறக்காது. டி ராஜேந்தரின் மனைவி உஷாவும் நடிகையாக இருந்தவர்தான். இப்படி சினிமாவுக்கு நெருக்கமான குடும்பத்திலிருந்து வந்த சிம்புவும் குழந்தையிலிருந்தே சினிமாவுடன் தொடர்புள்ளவர். ஒரு வகையில் பார்த்தால் திரைப்படத்தில் சிறுவனாக அறிமுகமான கமல்ஹாசனை விட ஒரு படி மேலான சினிமா நெருக்கம் கொண்டவர் சிம்பு. உச்ச நடிகர்களின் அறிமுகத்துக்கு மட்டுமே பாடல் இருந்து வந்த தமிழ் சினிமாவில் சிறுவன் ஒருவனுக்கு தனிப்பாடல் வைக்கப்பட்டதெல்லாம் அநேகமாக சிம்புவுக்கு மட்டும்தான். சம்சார சங்கீதம் படத்தில் ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் அவருக்காக பிரத்யேக பாடல் வைக்கப்பட்டதும் உண்டு. அந்த பாடலை போன்று நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தாலும் ஏனோ அது கை நழுவிய பழமாகத்தான் அமைந்தது. அதற்கு சிம்புவின் திரைவாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் நடந்த பல்வேறு நிகழ்வுகளே பெரும் காரணம் எனலாம். சென்டிமெண்ட், மனதை வருடும் பாடல்கள், ஆக்ரோஷ சண்டை காட்சிகள் என மனதை நெருடாத காதல் கதையிலும் அண்ணன் தங்கை பாசத்தையும் குடும்ப கதைகளையும் கலந்தே படம் எடுத்து மக்கள் இயக்குனராக டி ராஜேந்தர் வலம் வந்த காலம் உண்டு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல் என
அனைத்திலும் தனி ஆவர்த்தனம் காட்டிய டிஆர் தான் கட்டிக்காத்த சினிமா பெருமைகளை தன் மகன் சிம்பு தவறவிடுவார் என்று ஒருபோதும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. யானைக்கும் அடிசறுக்கும் என்பது போலத்தான் டிஆருக்கும் அடிசறுக்கியது. அரசியல், சினிமா என இரண்டிலும் இப்படி அடிசறுக்க பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணம் என்பது சிம்பு என்றே நம்பப்பட்டது. எதிர்காலத்தில் ரஜினி அளவுக்கு பெரிய நட்சத்திரமாக ஜொலிப்பார் என்றெல்லாம் அப்போதே எதிர்பார்க்கப்பட்ட சிம்புவின் பல படங்கள் பின்னாளில் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போனதற்கும், நடிப்பதில் இருந்தே விலகி இசையமைப்பாளராக அவதாரம் எடுத்ததற்கு பின்னாலும் அவரை சுற்றி பல்வேறு அரசியலும் அரங்கேறவே செய்தன. ஆனாலும் அவருக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த ரசிகர்கள் கூட்டம்தான் சிம்புவின் உயிர்நாடியாக இருந்து அவரை இயக்கிக் கொண்டிருந்தது. அதனை அவரது அரசியல் பேச்சுக்களுக்கு கிடைத்த ஆதரவு வெளிப்படையாகவே உலகுக்கு உணர்த்தியது. இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் சிம்புவை சுற்றி ஏன் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது? சிம்பு என்றாலே சிக்கல்தானா என்றெல்லாம் கேள்விகள் எழத்தான் செய்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை யார் வேண்டுமானாலும் யூகித்துவிட முடியும். ஆம், அதீத திறமை கர்வத்தை கொடுக்கும் தானே. அப்படித்தான் சிம்புவுக்கும். அப்படி பல்வேறு நிகழ்வுகளும் அவரது வாழ்வில் அரங்கேறவே செய்தன. சிலருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற பழமொழி உண்டு. ஆனால் சிம்பு விஷயத்தில் அது பெரும்பாலும் நேர்மாறாகத்தான் அதிகம் நடந்திருக்கிறது. அப்படி முதல் கோணலே முற்றிலும் கோணல் என்ற வகையில் அமைந்தது அவரது காதல்தான். சினிமா துறையில் ஜோடியாக நடிக்கும் நடிகர் நடிகைகள் காதல் வசப்படுவதும் பின்னர் பிரேக்கப் செய்து கொள்வதும் வழக்கமான ஒன்றுதான். விதிவிலக்காக சிலர் காதலிப்பவரையே மனமுடிப்பதும் உண்டு. ஆனால் அந்த விஷயத்துக்கு சிம்பு சரிப்பட்டு வரவில்லை. காதல் அழிவதில்லை படத்தில் இணைந்து நடித்த போது சார்மியுடன் காதல் வயப்பட்டார் சிம்பு என தகவல்கள் உலாவின. பின்னாளில் அது நட்பு என்ற அளவில் சுருங்கி போனது. இதனைத் தொடர்ந்து நயன்தாராவுடன் வல்லவன் படத்தில் இணைந்து நடித்த போது ஏற்பட்ட நெருக்கமும் ஒன்றாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதும் என அடுத்த காதல் வலைக்குள் விழுந்தார் சிம்பு. ஆனால் அந்த விளையாட்டும் நீடிக்கவில்லை. தனிமையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் பரவியதை அடுத்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் காதலை முறித்துக் கொண்டனர். இத்துடன் சிம்பு காதல் சிக்கலுக்கு முழுக்கு போடுவார் என்று எதிர்பார்த்த வேளையில்தான் வேட்டை மன்னன் படத்தில் இணைந்து நடித்த போது ஹன்சிகாவுடன் நெருங்கி பழகியதால் அது திருமணம் வரை போகும் என்றெல்லாம் பேசப்பட்டது. இதற்கிடையே வரலட்சுமியுடனான நட்பு குறித்த கிசுகிசுக்கள் எல்லாம் உலாவர ஒரு கட்டத்தில் ஓவியாவை திருமணம் செய்ய போகிறார் சிம்பு என செய்தி பரவியது. இப்படி சிம்புவுக்கு காதல் ஏனோ கைகூடாத ஒன்றாகவே இழுத்துக் கொண்டிருக்க, இதன் காரணமாகவே சிம்பு ஒரு மாதிரி என்றெல்லாம் தயாரிப்பாளர்கள் சிலரும் பேசினர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் சிம்பு ரொம்ப மோசமானவர், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்க என்று தனக்கு சொல்லப்பட்டதாகவும், ஆனால் தமக்கு சொல்லப்பட்டதை போல சிம்பு ஒன்றும் மோசமானவர் அல்ல என்று பொதுவெளியில் போட்டுடைத்தார் நடிகை மஞ்சிமா மோகன். பழகுவதற்கு மிகவும் இயல்பான எளிமையான மனிதர் சிம்பு என்றும் ஒரே டேக்கில் நடித்துக் கொடுக்கக்கூடிய திறமையாளர் என்றும் கூறிய மஞ்சிமா சிம்பு மீதான அக்கறையை வெளிப்படுத்தவும் செய்தார். உண்மையில் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடியவர்தான் சிம்பு. அவரது சிக்கலும் அதுதான். யார் யாரிடம் பேசுகிறோம் என்பது பற்றியெல்லாம் யோசிக்காமல் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசியதே அவருக்கு எதிரான பல நிகழ்வுகள் உருவாக வழிவகுத்ததுன்னு சொன்னால் அதை பொய்யென்று புறந்தள்ளிவிட முடியாது. பாடல் எழுதுவது, பாடுவது, நடனமாடுவது, இசையமைப்பது, கதை எழுதுவது, இயக்குவதுன்னு சினிமாவை ஒட்டுமொத்தமாக கரைத்து குடித்த வெகு சிலரில் ஒருவர் சிம்பு. அது டிஆர் தந்த வாய்ப்பு. அப்படி எத்தனையோ துறையில் கால் பதிச்சாலும் ஒரு நடிகரா தமிழ் சினிமாவில் ஏன் அவரால் நிற்க முடியல என்ற கேள்விக்கு சரியான ஒரு பதிலை இதுவரை சிம்பு கூறியதில்லை. ஆகையால் தான் அவரிடம் அன்பு பாராட்டிக் கொண்டே அவரை கிண்டல் செய்தவர்களும் நிறையவே இருக்கின்றனர். சுமார் 20 வருஷமா கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்கிற சிம்புவின் படங்கள் பெரிய வெற்றி பெற்றதை விரல் விட்டு சொல்லிவிட முடியும். ஒரு மனுஷன் சரியான நேரத்தில் பெறாத வெற்றி கூட அந்த மனுஷனை திசை மாற்றும் என்கிற சொல்லாடல் சிம்பு விஷயத்திலும் உண்மையாகி இருக்கலாம் என்கிற எண்ணத்தை இந்த நிகழ்வுகள் அனைவருக்கும் ஏற்படுத்தவே செய்கிறது. என்னதான் பெரிய வெற்றி படங்களை சிம்பு கொடுக்காதிருந்த போதும் ஏனோ ரசிகர்கள் விஷயத்தில் தனுஷா சிம்புவா என்கிற போட்டி பலமாகவே இருக்கும். சிம்புவை போலவே வீதி நாடகங்களில் பேசுவதையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஆட்கள் தென்படுவதையும் அவரது ரீச் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் தனுஷ் அனிருத் கூட்டணி கொலைவெறி பாடலை வெளியிட்ட போது பட்டி தொட்டி எங்கும் பாடல் பட்டையை கிளப்பியதை கண்ட சிம்பு லவ் ஆந்தம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். சின்ன வயதிலிருந்தே பாடுவதில் ஆர்வம் கொண்ட சிம்பு
உலக அமைதிக்காகவும் அன்பு செலுத்த வலியுறுத்தி பாடல் எழுதப்பட்டதாக கூறினார். 96 மொழிகளில் காதல் என்ற வார்த்தையை எடுத்து அந்த பாடல் உருவாக்கப்பட்டிருந்தது. சிம்புவுக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அப்படி என்ன நட்போ பொருத்தமோ, இருவர் கூட்டணியில் வரும் பாடல்கள் அனைத்தும் பெரிய ஹிட் அடிக்கும், ரசிகர்களை முணுமுணுக்க வைக்கும். அப்படி 2006 வெளிவந்த வல்லவன் படத்தில் சிம்பு பாடிய லூசு பெண்ணே லூசு பெண்ணே பாடல் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இதுபோன்று 2011ஆம் ஆண்டு வெளியான வானம் படத்தில் இருந்த எவண்டி உன்ன பெத்தான் பாடலும் வரவேற்பை பெற்றாலும் விமர்சனத்துக்கும் ஆளானது. அதே வேளையில் 2015 வெளியான பீப் சாங் தான் தமிழகத்தில் பெரும் போராட்டத்துக்கே வழிவகுத்துவிட்டது. அப்படி ஒரு போராட்டம் நடக்குமா என்றே அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். அனிருத் இசையில் உருவான அந்த பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத நிலையில் யாரோ திருட்டுத்தனமாக அதனை இணையத்தில் வெளியிட்டுவிட ஊருக்கு ஊர் மகளிர் சங்கங்கள் சிம்புவுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். கோவையில் சிம்புவின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மகளிர் சங்கங்கள் சிம்புவை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் சிம்புவின் தாயார் உஷா விளக்கம் அளித்து வீடியோ வெளியிடும் அளவுக்கு விவகாரம் பூதாகரமானது. என்ன நடந்தாலும் பாடல் வெளியிடுவதை மட்டும் சிம்பு நிறுத்தவில்லை. வாக்களிக்க வலியுறுத்தி பாடல், பணமதிப்பிழப்பை கண்டித்து பாட்டு, பெரியாரை புகழ்ந்து குத்துப்பாடல் என அடுத்தடுத்த பாடல்கள் வெளியிட்டுக் கொண்டுதான் இருந்தார் சிம்பு. இயக்குனர்கள், உதவி இயக்குனர்களோடும் சிம்புவுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் தகவல்கள் உலாவின. சிம்பு குறித்து விமர்சிக்காதவர்கள் சினிமாவில் இருக்கிறார்களா என்பதே வியப்புதான். உச்சபட்சமாக தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் எழுந்தது. எவ்வளவோ சர்ச்சைகளையும் சிக்கலையும் கடந்து வந்த சிம்புவுக்கு 2017ஆம் ஆண்டுதான் மிக மோசமான ஆண்டு என்று சொல்ல வேண்டும். அந்த ஆண்டை சிம்பு மட்டுமல்ல, சினிமா உலகமே மறந்திருக்காது. அந்த ஆண்டுதான் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தில் நடித்தபோது சிம்பு முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற புகார் பெரிய அளவில் எழுப்பப்பட்டது. படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வருவதில்லை, திட்டமிட்டபடி படத்தை முடித்துக் கொடுப்பதில்லை, கதையை தன் விருப்பத்துக்கு மாற்ற சொல்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழ, படத்தின் தயாரிப்பாளரோ ஒட்டுமொத்தமாக சிம்புதான் தங்கள் படத்தின் தோல்விக்கு காரணம் என்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்க சிம்புவின் ரசிகர்களே ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற புகார்கள் வருவதால் சிம்புவுக்கு ரெட் கார்டு கொடுக்க தயாரிப்பாளர்கள் சங்கமும் முடிவு செய்ததாக தகவல் வெளியாக மொத்த சினிமா உலகமும் சிம்பு என்றாலே சிக்கல்தானா என்று யோசிக்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு பதிலளிக்கும் வகையில் வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தில் வரும் எனக்கா ரெட் கார்டு பாடலை வெளியிட்டது படக்குழு. பட்டத பட்டுன்னு சொன்னாக்கா என்ன கெட்டவன்னு சொல்றாங்க, ஓரம் போய் உட்கார்ந்தா என்ன உத்தமன்னு சொல்றாங்க போன்ற வரிகள் சிம்புவின் குணத்தை பிரதிபலிப்பதாக இருந்தாலும், என் பேச்சில் இல்ல பொய் வேஷம், என்ன உரசி பார்த்தா நீ நாசம், நான் வைக்கிற இடத்துல நிக்கிற இடத்துல தாண்டா பார்ட்டி என்ற வரிகள் அதிரடியாக எழுதப்பட்டிருந்தது மேலும் பரபரப்பை எகிர வைத்தது. சிம்பு மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக தவிர்க்கவும் முடியாது. அதற்கு காரணம் அது உண்மையா பொய்யா என்பதே தெரியாத அளவுக்கு இருந்ததுதான். உதாரணத்திற்கு வேட்டை மன்னன் படத்தை தொடங்கிய சில தினங்களில் அப்படத்தை நிறுத்தி வாலு படத்தை ஆரம்பித்ததாகவும், 4 மாதங்களில் திரைக்கு வரும் என கூறிய வாலு படம் பல்வேறு சிக்கலை கடந்தே திரைக்கு வந்ததாகவும் கூறுகின்றனர். நடிகர் விஜயின் தலையீடும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு நீக்கமும் மீண்டும் படம் வெளிவர உதவியது என்றும் கூறப்பட்டது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரை சூழ்ந்திருந்த போதும் ஏனோ எது குறித்தும் அதிகம் கவலைப்படாதவராகவே இருந்தார் சிம்பு. அந்த மனநிலைதான் பல்வேறு விவகாரங்கள் குறித்து குரல் எழுப்புவதற்கு தைரியத்தை தந்திருக்க முடியும் என்று சொல்பவர்களும் உண்டு. அப்படி அரசியல் நிகழ்வுகள், மக்கள் பிரச்சனைகள் என சிம்பு குரல் எழுப்பிய சம்பவங்கள் ஏராளம். மெரினாவில் நடந்த போராட்டத்திற்கு நேரில் சென்ற சிம்பு பேசிய பேச்சுக்கள் இன்று வரை விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள், இனி வந்தாரை ஆள வைக்க கூடாது என சிம்பு பேசியதும் அவரை கொண்டாடி தீர்த்தனர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ரீதியில் முழக்கமிட்ட சிம்பு அதோடு நில்லாமல் இளைஞர்களும் மாணவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அவ்வாறு மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வந்தால் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க தயார் என கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தன் குடும்பத்தாரோடு மௌனமாக நின்று போராட்டத்தை முன்னெடுத்தார். இது மட்டுமா, காவிரி உரிமை போராட்டத்தையும் முன்னெடுத்து மாஸ் காட்டிய சிம்பு, கர்நாடக மக்கள் அங்குள்ள தமிழர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்து எங்களுக்கு காவிரி தண்ணீர் தர விருப்பம் என்று கூறி வீடியோ அனுப்புங்கள் என கேட்டுக்கொண்டது பெரிய அளவில் வைரலானது. IPL போட்டிக்கு எதிர்த்து நடந்த போராட்டத்தில் மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் கைதான போது அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் தயங்கவில்லை.
அப்படித்தான் பண மதிப்பிழப்பு விவகாரத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இப்படி அரசியல் நெடிவீச ஆரம்பித்ததால் சிம்பு நிச்சயம் அரசியலில் கால் பதிப்பார் என்றே பேசப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பில்லை என்று சிம்புவே சொன்னபோதுதான் அவரது ரசிகர்கள் நம்பினர். இந்த நிலையில்தான் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான செக்கச்சிவந்த வானம் படத்தில் எத்திராஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார் சிம்பு. படமும் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்ததால் சிம்புவும் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவார் என்றே நம்பினர். ஆனால் அதன் பிறகும் பெரிய வெற்றி அமையவே இல்லை. அப்படி ஒரு வெற்றிக்காகத்தான் சிம்பு ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். அவரின் வெற்றி இத்தனை காலமாய் நீடிக்கும் அத்தனை தோல்விகளையும் துடைத்தெறியும் வகையில் இருக்க வேண்டும் என்றே அவரது ரசிகர்கள் நினைக்கின்றனர். ஒருவேளை சிம்பு தவறவிட்ட சில படங்களில் அவர் நடித்திருந்தால் அந்த வெற்றியை அடைந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. அப்படி வடசென்னை திரைப்படத்தின் கதை உருவான போது வெற்றிமாறன் முதலில் சிம்புவிடம்தான் கதையை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதனை சிம்பு புறக்கணித்ததால் அந்த வாய்ப்பு தனுஷுக்கு சென்றிருக்கிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படி கேவி ஆனந்த் இயக்கத்தில் உருவான கோ திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்த போதும் அதில் நடிக்க மறுத்ததாகவும் அதன் பிறகே அந்த படத்தில் ஜீவா நடித்து படம் பெரும் வெற்றி பெற்றதும் அரங்கேறியது. இதேபோன்று கோலமாவு கோகிலா படத்தின் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் உருவான வேட்டை மன்னன் பாதியிலேயே கைவிடப்பட்டதும், இதேபோன்று வேட்டை படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்து அதனை சிம்பு புறக்கணித்தார் என்பதும் இன்றளவும் பேசு பொருளாகவே இருக்கின்றன. அப்படித்தான் கெட்டவன் படம் குறித்த தகவலும் இடையில் வந்த கனவாகவே அவரது ரசிகர்களுக்கு அமைந்துவிட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சமூக ஊடகங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறார் சிம்பு. புதிய அலங்காரம், புதிய தோற்றம், மெருகேற்றிய உடல்கட்டு என தனது சமீபத்திய நடவடிக்கைகளை ஒரு வீடியோ பதிவு செய்து ஆத்மன் சிலம்பரசன் டிஆர் என்ற பெயரில் சமூக ஊடக பக்கங்களில் பதிவேற்றியிருக்கிறார். சிம்புவின் சமூக ஊடக பயணம் அவரது ரசிகர்களை குஷிப்படுத்தவே செய்திருக்கிறது. அப்படி ஒடிசாவைச் சேர்ந்த ரசிகை ஒருவர் எழுதிய கடிதம் அத்தனை உருக்கமாக இருந்தது. சிம்பு மீண்டும் சமூக வலைதளத்திற்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தன் வாழ்க்கையில் சிம்பு மட்டுமே தமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும், அதற்கு நன்றி என்றும் பதிவிட்டிருந்தார். இதனை கண்டு சிம்பு கண்கலங்கியதாக அவரது நண்பர் மகத் தெரிவித்தார். மற்ற நடிகர்களுக்கும் சிம்புவுக்கும் உள்ள வித்தியாசமே தனது ரசிகர்களை மகிழ வைத்து பார்ப்பதுதான். தனியார் ஊடக நிறுவனம் வழங்கிய விருதை தனது ரசிகரின் கழுத்தில் அணிவிக்கச் சொல்லி மேடையில் அழகு பார்ப்பதெல்லாம் சிம்புவால் மட்டுமே முடியும். ஆனால் அதுவும் கூட விமர்சனத்துக்குள்ளாகவே செய்தது. விருதை வழங்கிய ராஜமௌலியிடம் நேரடியாகவே விருதை பெற்றிருக்கலாம் என்று குரல்கள் ஒலிக்கவும் செய்தன. ஏன் உங்கள் படங்கள் அதிகம் வருவதில்லை என்று கேள்வி எழுப்புகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட்ல யாரு வர்றாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது தான் முக்கியம் என்பதே அவருடைய பதில். சிம்புவின் நடவடிக்கையிலும் பேச்சிலும் நிறைய மாற்றங்களை காலம் கொடுத்திருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. கோடைக்கு பிறகு அடைமழை பெய்வது போன்று ஈஸ்வரன், மாநாடு, மகா என அடுத்தடுத்த படங்கள் வரிசை கட்டியிருக்கின்றன. அநேகமாக இது சிம்புவின் காலமாக இருக்கலாம். அதற்காகத்தான் தன்னை இத்தனை மாற்றியிருக்கிறாரோ என தோன்றுவதிலும் வியப்பில்லை. இதோ இப்போதும் கூட சிம்புவின் ஈஸ்வரன் படத்தின் டீசர் மற்றும் போஸ்டரை நீக்க வேண்டும் என தேசிய விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எல்லா படங்களையும் போல இந்த படமும் சிக்கலை சந்திப்பது சிம்பு விஷயத்தில் இயல்புதான் என்கிற எண்ணம் நமக்கே ஏற்படுகிறது. ஒவ்வொரு படத்தின் போதும் இது போன்ற சிக்கலை சந்திக்கும் சிம்பு அதனை எதிர்கொண்டே திரைக்கு வரவிருக்கிறார். அப்படி இந்த சிக்கலும் தீர்ந்து ஈஸ்வரன் அடித்தாடுவான் என்றே அவரது ரசிகர்கள் நம்புகின்றனர். Miracle Vitamin C Drink, power your immunity. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.